புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு நிதி விடுவிக்க சாத்தியமில்லை என்று சட்டத்தில் இடமில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே காசியில் நடக்கக்கூடிய இந்த காசி தமிழ் சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு பின்னராக செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ் ஊடகத்தை சார்ந்தவர்களும் அவர் சந்தித்தார். அப்பொழுது அவரிடம் நம்ம பேட்டியாகவே கேட்டோம், இது போல இந்த நிதி மத்திய அரசிடமிருந்து கல்வித்துறைக்கு ஒதுக்காமல் இருக்கப்படுகிறது என்று. ஆமாம், எனக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறார்கள். அதனால்தான் அந்த கல்விக் கொள்கையின் சட்டத்தின் விதிப்படி நிதியை ஒதுக்க முடியாமல் இருக்கிறது. அரசியல் காரணத்துக்காக தமிழக அரசு அப்படி செய்கிறதால் நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து முன்னதாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். Tamil Nadu Education Minister saying central government is not giving FSA fund because they are not coming to the terms. They are coming at one point. They are coming to the agreement. They will accept the NEP with some political compulsion and motivation. They are backing out. It is their fault. So only because of the PM free schools, sir? No, so many things. Not only PM free schools. There are a lot of things. They are at one point of time they are agreeing to accept the Government of India's conditions. And at one point in time they are backing out. They are politically motivated. They are not for the welfare of Tamil Nadu. Very big issue in Tamil Nadu, sir. Yes, it is unfortunate. Tamil Nadu because they are politically motivated. They are doing mischief. Nearly 2,000 crore. I know, but they have to come to the terms of the Indian Constitution. How can they think they are above Constitution? What are the rules? What they have to come to? They have to accept. சுபாஷ், என்ன காரணம் சொல்றாரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான்? அவர் சொல்லக்கூடியது 3 காரணங்கள் சொல்கிறார் தர்மேந்திர பிரதான். ஒன்று மத்திய கல்விக் கொள்கையை, அதாவது புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்காமல் இருப்பதால் தான் நிதி ஒதுக்க முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்திற்கு இந்த நிதியை ஒதுக்கவில்லை என்பதும் எனக்கு நன்றாக அறிவேன் என்று சொல்கிறார். பிற மாநிலங்கள், அதாவது தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் பொழுது தமிழகம் மட்டும் ஏன் ஏற்காமல் அரசியல் செய்கிறது, அல்லது அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் ஏறத்தாழ ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கான நிதியானது வர வேண்டியது இருக்கிறது. அந்த நிதி ஏன் மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற கேள்வி கேட்ட போது அதற்கான விளக்கத்தை தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். நன்றி சுபாஷ்.